டாக்டர் கேரளா திருவனந்தபுரத்துல ஒரு சம்பவம். ஷம்ஜிதா அப்படிங்கிற ஒரு ஒரு யூடியூபர் அவங்க. இன்ஸ்டாகிராம் பிரபலம். அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பேருந்துல வந்து ஒருத்தர் தன்னை உரசிக்கிட்டே வராரு அப்படின்றத வீடியோவ எடுத்து போடுறாங்க. தீபக் அப்படிங்கிற அந்த நபர் வந்து இது வெளிய வந்த உடனே தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அ இப்ப ஷம்ஜிதா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பேருந்தில் ஆண்கள் வந்து ஒழுங்கா நடந்துக்கணும். பெண்களை மதிச்சு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு செய்திய அவங்க சொல்ல வந்ததா தெரியுது. பட் அது பயங்கரமா நெகட்டிவா மாறி, அந்த சம்மந்தப்பட்ட ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்த அது ஏற்படுத்தியிருக்கு. இன்சிடென்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்கள பத்தி நம்ம நெறைய எப்பவுமே பேசுறோம். ஆண்கள பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிப்பா பேசுனா, மொத்த சமுதாயத்துக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அ உண்மையிலேயே பேருந்துல செல்ற பெண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. உண்மையிலேயே பெண்கள இது மாரி உரசுறது, தடவுறது, அமுக்குறது, நைஸா தொட்டுக்கிறது, தன் உடம்பவே அந்த பொண்ணு மேல பதிக்கிறது. அது மாரி நெறைய விதங்கள்ல பெண்கள் சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் பேருந்துலயோ, ட்ரெயின்லயோ இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பெண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தொன்று தொட்டு இருந்துகிட்டே இருக்கு. முன்ன ஃபோன் இருந்த காலத்தில கூட இதெல்லாம் பதிச்சு போடலான்றதெல்லாம் பெண்களுக்கு தெரியாது. ஆனா, இப்ப அவங்களுக்கே ஒரு யூடியூப் சேனல்னு ஒண்ணு வச்சுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு அதிகாரமா அத நெனைக்கிறாங்க. நான் உன்ன ரிவீல் பண்ணுவேன். என்ன நீ இப்படி பண்ணினா, நீ தப்பு தானே பண்ண. அத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு, அவங்க அத லைவா Facebookல வரதோ, இல்ல ஏதோ ஒரு விதத்தில அந்த குற்றவாளின்னு யாரு நெனைக்கிறாங்களோ, அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான அதிகாரம் பெண்களுக்கு இப்ப வந்திருக்கு. இப்போ எந்த அதிகாரத்தையும் நம்ம பொறுப்பா தான் பயன்படுத்தணும். பொறுப்பற்ற தன்மையில நம்ம அதிகாரத்த பயன்படுத்தணும். இல்ல துஷ்பிரயோகம் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு. நீ சும்மா இருந்தாலும் நீ தப்பு பண்ணேன்ற மாரி, நான் உன்ன மாத்தி ம். வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். இல்ல அதே இதையும் கேட்டுர்றேன். சில நேரங்கள்ல தெரியாம படுறது, அதெல்லாம் கூட சில நேரம் இல்ல பிரச்சனையாகுதுல்ல. அந்த அது வீடியோவ நான் இதுக்காக ரொம்ப உன்னிப்பா பார்த்தேன். இல்ல தெரியாம அந்த வீடியோ நான் பத்தி அ நான் சொல்லல. அந்த வீடியோ பொதுவா தெரியாம பட்ட மாரி எனக்கு தெரியல. இல்ல அது டெலிபரேட்லி பண்ண மாரி தான் இருக்கு. இல்ல அந்த வீடியோ ஓகே. நான் சொல்றது பொதுவா ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்றேன். இல்ல பெண்களுக்கு வந்து இது தெரியாம பட்டுதா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் வேணும்னே தொட்டான்னு பெண்கள் நெனைக்க மாட்டாங்க. தற்செயலா நடந்திருக்கும்னு தான் பெண்களே நெனைப்பாங்க. ஓகே. பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட பெண்கள் குடுப்பாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா சில பகுதிகள தொடும்போது இது தற்செயலா நடக்காது. வேணும்னே தான் பண்றான். மூஞ்சிய ஒரு நல்ல புள்ள மாரி வச்சுக்கிட்டு, இந்த வேல பண்றான் பாருன்ற போது பெண்களுக்கு டபுள் கோவம் வருது. நீ மூஞ்சில திருட்டுத்தனத்தோட நீ பண்றீன்னா, அட்லீஸ்ட் நீ பண்ணது தப்பாவது உன் மூஞ்சில தெரியுது. நீ ரொம்ப உயோக்கிய மாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வேல பண்ணா, இந்த அளவுக்கு நீ அவ்ளோ மோசமானவனா? அப்போ உன்ன எப்படி நான் சும்மா விடுவேன்ற அந்த கோவம் இருக்குல்ல பெண்களுக்கு. என்னை எப்படி நீ இப்படி அப்யூஸ் பண்ணலாம்ன்ற கோவம் பெண்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. கலெக்டிவா பெண்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரேஜ் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு டைம்ல அது வெடிக்கும்போது பூதாகரமா வெடிக்குது. பட் இப்போ ஆண்கள் வந்து சரி பெண்கள் கிட்ட நாங்க நல்லா சமத்தா நடந்துக்கிறோம். சின்ன வயசுலேருந்து ஆண்களுக்கு சரியா சொல்லி தரோம். இந்த மாரி குற்றங்கள் நடக்காம பொதுவாவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களெல்லாம் நீங்க குற்றவாளி மாரி காமிக்கிறீங்க. அப்படின்னு இதெல்லாம் ஆண்களுக்கும், பெண்களுக்குமான பிரச்சனை மாரி கொண்டு வராங்க. இது ஆண், பெண்ணுக்கான பிரச்சனை இல்ல. சமூக ஒழுக்கம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. ஆண் குழந்தைங்களுக்கு இது நடக்குது. பெண் குழந்தைங்களுக்கு இது நடக்குது. எல்லாருக்குமான ஒரு சேஃப்டிய பத்தி தானே நம்ம பேசுறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து தானே இதுல பயணிக்கணும். இது திஸ் வெர்சஸ் தட், அஸ் வெர்சஸ் தெம்ன்னு திரும்ப போலரைஸ் பண்றது எப்படி சரியா இருக்கும்? அப்ப பெண்கள் தவறு செய்றாங்கன்னா, ஆமா சில இடத்துல பெண்கள் தவறு செய்றாங்க. அவங்கள நம்ம திருத்துவோம். ஆண்கள் தவறு செய்றாங்கன்னா, இத்தன வருஷமா தவறு செய்துட்டே இருந்திருக்கிறாங்க. கேள்வி கேட்பாரே இல்லாதனால தொடர்ந்து தவறு செய்திருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான ஆண்கள் தவறு செய்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டைம்ல இந்த மாரி 40 வயசுக்கு மீறின ரொம்ப இளம் வயது ஆண்கள். தனக்கு ஒரு பார்ட்னர் இல்ல. தன்னோட இந்த மோகத்த தீர்த்துக்கிறதுக்கான நியாயமான வழிகள் இல்ல. அதுக்கான காசு கூட இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலன்றப்போ ஆண்கள் இந்த மாரி தவறுகள் செய்றாங்க. ஆனா தனக்குன்னு வருமானம் இருக்கு. தனக்கு வேணும்னா தானா போய் அத சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அவருக்கு மூலாதாரம் இருக்குன்ற போதும் ஒரு பெண்ண அப்யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த மாரி ஆண்கள் அத செய்றாங்கன்றது நெறைய டேட்டா இருக்கு. உலகளாவிய அளவுல அவங்க சொல்றது என்னன்னா, தனிமையில இருக்கிற ஆண்கள், பார்ட்னர் துணை இல்லாத ஆண்கள், தனக்கு அவங்களுக்குன்னு ஆசை வரும்போது தீர்த்துக்கிறதுக்கான வழியே இல்லாத ஆண்கள், அவங்க கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா தான் டீல் பண்ணணும். அவரு பாவம் அவங்க அம்மாவோட இருக்காரு, அக்காவோட இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு தனிமையில அவருக்கு வேற ஒரு பர்சனாலிட்டி கூட இருக்கலாம். வெளி உலகத்துக்கு தெரியிறதும், அவரு பெர்சனலா இருக்கிறதும் 2ம் சேம் டு சேம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப அதனால உடனே அவர் பரிதாபம்லாம் நம்ம படணும்னு இல்ல. அவருக்கு வேற ஒரு முகம் இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு இப்ப என் மேல தப்பே இல்ல. நீங்க என்ன ஏதோ குறை சொல்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே போய் நான் செத்துருவேனா?
தெரியாம சொல்றாங்கன்னு நினைச்சுப்பேன். இல்ல நீ சொல்றத நான் எதுக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சுப்பேன். என்ன எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு நான் கோச்சுப்பேன். இல்ல அந்த வீடியோ எடுக்கும்போதே கூட அவரை கண்டிச்சிருக்கலாம்ல. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அது அது அத கூட பண்ணியிருக்கலாமே. அதாவது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற சம்பவத்த ஒரு பெண் திடீர்னு வீடியோ எடுக்க மாட்டாங்க சார். ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் பத்தி நமக்கு தெரியாது. பொதுவா அதே பஸ்ல 2 பேர் போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த ஆள் இந்த ஷர்ட் போட்டு வராரு, இந்த ஆள் இப்படிதான் பண்ணுவாருன்னு தெரியுதுன்னா, இருடா ஒரு நாள் உன்னை என்ன பண்ற பாருன்னு அந்த பெண் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நானும் போனா போதும்ன்னு பார்க்குறேன். டெய்லி என்னடா இதே உனக்கு வேலையா இல்ல அத பப்ளிசைஸ் பண்ணும்போது, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய அழுத்தம் இல்ல. டெஃபினெட்லி. அது அது ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அழுத்தம் தான். அத டீல் பண்றதுக்கான நம்ம ஸ்பேஸஸும் இல்ல. அது எப்படி டீல் பண்ணணும்னு யாரும் அந்த சொல்லி சூழல்ல தரதில்ல. ஒரு வீடியோ எடுக்குறாங்க. உங்க வீடியோ இருக்கு பாரு. இந்த மாரி பண்ணியிருக்கேன்னு அங்க கண்டிக்கிறதுன்றது ஒரு ஒரு யார் எப்ப எப்படி நடந்துக்கணும்னு நம்மளால சொல்ல முடியாது சார். ம். இந்த மாதிரி சங்கடகரமான சம்பவத்துல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்றாங்க. பட் அது பொதுவா ஊருக்கே அது உண்மை காட்டுறேன். இல்லன்னா அ. அது உண்மை இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம யோசிப்போம். இப்ப நீங்க வந்து நான் கைப்பூச்சி இழுத்துட்டேன்னு சொல்றீங்க. இந்த பையன் கைய பிடிச்சு இழுத்துட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மை இல்ல. நீங்களே சிரிக்கிறீங்க பாருங்க. அப்ப நானும் ஓஹோ! அப்படிலாம் கூட கற்பனை பண்ணுவீங்களா? அப்படின்னு அத ஒரு தமாஷா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என்ன போய் எப்படிங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நிஜமாவே அந்த சீற்றம் வரும். என்ன எப்படி நீ இத கேட்ப அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் வரும்ல. எனக்கு கோவம் வரல, சிரிப்பும் வரல. நான் சட்டை பண்ணிக்காமவும் இருக்க மாட்டேன்றேன். எனக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்த அது குடுக்குதுன்னா, அப்ப என்னோட என்னோட ஒழுக்க நெறிய நான் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடுறேன். ஒழுக்கமானவ தான் நீங்க ஒத்துக்கோங்க. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் இறங்கி போய் அத நிரூபிக்க ட்ரை பண்றேன்னா, அதுவே ஒரு ஃபிளாக். ஏன் இவ்ளோ இறங்கி போய் நீ கரெக்ட்டா இருக்கிறன்னா, கரெக்ட்டா இருந்துட்டு போ வேண்டியது தானே! அதுக்கு ஏன் அப்படிலாம் என்னை நானே மாய்த்து உனக்கு நிரூபிக்கிறேன்றது எப்பவுமே அத செய்யக்கூடாது. அது மொழிக்கா இருந்தாலும், ஒழுக்கத்துக்கா இருந்தாலும், கற்புக்கா இருந்தாலும். ராமன் வந்து குதின்னா குதிச்சிடுறதா? ஏன் உனக்கு ஒரு வேலை இல்ல நீ குதிச்சு காமி. எனக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்லணும். அப்ப எப்பவுமே என் உயிரை மாய்த்து நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்றது ரொம்ப டூ காஸ்ட்லி அ வே டூ ப்ரூவ் இன்னசென்ஸ். யாரும் அத செய்யவே எப்பவுமே கூடாது. அத நம்ம செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது. அப்ப நெறைய விதங்கள்ல இப்போ மொழிக்காக, இனத்துக்காக, ஒரு போருக்காக அவங்க வந்து தன்னை தானே மாய்த்து கொண்டார்கள்னா, அவங்களுக்கு செலவைக்காதீங்க, அந்த நாள கொண்டாடாதீங்க. இந்த மாரி ஒரு மார்ட்டியர்டம்ம எல்லாரும் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு தூண்டுதலை செய்யாதீங்கன்னு நம்ம ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்? ஏன்னா இது தப்பான ஒரு அணுகுமுறை. நம்ம இத செலிப்ரேட் பண்ணிட்டோம், இல்ல அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் குடுத்துட்டோம்னா, அப்ப மறைமுகமா அத நம்ம தூண்டுற மாரி ஆயிடும். அப்போ ஆண்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? போதுமான ஒழுக்கத்தோட நடந்துக்கோங்க. எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் பாலியல் இச்சைன்றது இயல்பானது. அத நாகரீகமாக உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாரி நல்ல விதத்துல வெளிப்படுத்துறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எதிராளிக்கு ஓகேன்னா, நீங்க எந்த விதத்திலும் நீங்க வெளிப்படுத்திக்கலாம். பட் சம்மந்தமே இல்லாத நபர்கள்கிட்ட உங்களோட பாலியல் இச்சை போய் வற்புறுத்துறது, செயற்கையா இல்ல நைஸா சொல்ல தெரியாத மாதிரி இந்த தடவுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகெட்ட செயல். அதான் உனக்கு உரிமை இருக்கு, எதிராளிக்கும் உரிமை இருக்கு. 2 பேரோட உரிமையை பேணி கொண்டு வர ஒரு செயலை, ஒருத்தரை அப்யூஸ் பண்றது, அவங்கள கேட்கவும் மாட்டேன். அவங்களுக்கு அசௌகரியமா இருந்தாலும் பரவால்ல. அவங்க அன்னைக்கு எத்தன தடவ மனசுக்குள்ள செத்து போனாலும் பரவால்ல. என்னோட சின்ன அல்ப சந்தோஷத்துக்கு அப்படி ஒரு தடவு தடவிட்டு போவேன்றது, எவ்வளோ பெண்கள நீங்க எவ்வளோ இழுக்கா நெனைக்கிறீங்க? அப்போ இல்ல அவங்க இப்ப வந்து ஒரு பொம்மை, இவருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் எதிர்த்து பேசுற ஒரு டைம் வந்துருச்சுல்ல இப்ப. எல்லா பெண்களும் சமமா எதிர்த்து பேசுறது இல்ல சார். அந்த எதிர்த்து பேசுறதுக்குன்னே ஒரு வயசு இருக்கு. ரொம்ப சின்ன பசங்க பயந்து போயிடுவாங்க. எதுவுமே செய்யாம அப்படியே அந்த பஸ்லயே நான் போமாட்டேன். அந்த ஏரியாக்கே நான் ஸ்கூலுக்கே போமாட்டேன்னு கூட சொல்லிடுவாங்க. 10 நாள் ஸ்கூலுக்கு போல ஏம்மான்னா இப்படி ஒரு அங்கிள் பண்ணிட்டாரு, ஆன்டி பண்ணிட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லும் அந்த குழந்தை. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுக்கான லாங்குவேஜ் கூட தெரியாது. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா மட்டும் இந்த அம்மாவும், அப்பாவும் என்ன பண்ணிடுவாங்க? ஏம்மா இப்ப வெட்டுறேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வேற பஸ்ல போலாம். பஸ்லயே போ வேண்டாம். நடந்து போயிடலாம். வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மொத்த உலகத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கான டூல் கிட் இந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு இருக்காது இல்லையா? நீ என்ன பண்ண? நீ எப்படி நின்ன? நீ என்ன ட்ரெஸ் போட்ட? நீ இப்படி திரும்பிக்க வேண்டியது தானே? நீ அந்த கண்டக்டர் பக்கத்துல போய் நிக்க வேண்டியது தானே? இப்படித்தானே சொல்லுவாங்க. அவன் அப்படி பண்றவருக்கு நீ என்ன பண்ணிட்டு ஆ. இருக்க? அப்படி கூட விவரம் இல்லாம பேக்கா நின்னுட்டு இருந்தியான்னு தானே கேட்பாங்க. அப்போ பெண்களுக்கு தானே இதுல அழுத்தம் அதிகம். ஒரே ஒரு தராசுல 1000 கோடான கோடி பெண்கள் இந்த தட்டுல இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆண தூக்கி நடுவுல வச்சுட்டு, இப்ப பாரிஜாதம் விழுந்த மாரி டபக்குன்னு இறங்கிருச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் என்ன நியாயம்? இப்ப அந்த பெண்ண கைது செய்யக்கூடாதுன்றீங்களா அப்ப? சரி நியாயம் வெளிப்படும். அந்த பெண்ணை கைது செய்திருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். மொத்த நியாயமும் தெரியிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இதுல பொதுமக்களோட தன்மை இருக்குல்ல. திடீர்னு சொயின்னு அந்த பக்கம் இறங்குறது, சொயின்னு இந்த பக்கம் நடுநிலையாவே இருக்க மாட்டேன்றாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபயர் விடணும்ல. உடனே அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி பொங்கல வச்சிடணும்.
சரி என்னதான் அதுன்னு பார்ப்போம்னு அந்த நிதானம் இருக்க மாட்டேங்குது. அந்த இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன், இம்மீடியட்டா நானும் அந்த போர்ல கலந்துக்கிறேன்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப ஆரோக்கியக்கேடானது. இவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் சிலது செய்ற மாரி இருக்கு பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம என்கவுண்டர் டெத் எல்லாம் நடக்குது. சம்மந்தமே இல்லாத பையன சுட்டுருவாங்க. ஏன்னா பப்ளிக் பொங்கி எழுதிட்டாங்க. இந்த பப்ளிக் ஏன் பொங்கி எழணும்? நீங்க கொஞ்சம் சமாதானமா தான் இருங்களேன். நியாயம் ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே காலம் ஆகும் தானே! அந்த பொறுமை கூட இல்லையா? நம்ம தனி நபர்கள்னா நம்ம அவங்க கிட்ட டைரக்ட்டா பேசி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா பொதுமக்கள்ன்ற அந்த உருவமற்ற அந்த அந்த ஒரு பெரிய மிருகம் இருக்குல்ல, அத ஹேண்டில் பண்றதுக்கு கவர்மெண்ட்டே திணறுது. அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அவங்கள ப்ளீஸ் பண்ற மாரிலாம் பண்ணி விட்டுர்றாங்க சம்டைம்ஸ். ஆமா. ஸோ பொதுமக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. ஆஸ் வித் எவ்ரி பவர், பவர் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம மொத்தமா பொங்குனா, நீதி வந்து மாறுது. அதனால நம்ம இப்போ கொஞ்சம் சமாதானமா இருப்போம். அவங்க அதெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க முடிவு எடுப்பாங்க. தப்பான முடிவு எடுத்தா பொங்கலாம். சும்மா எடுத்த எடுத்தப்பலாம் பொங்கினே இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பொங்குதலுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும். இந்த மாரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் வரும்போது, அதுவும் இந்த சோசியல் மீடியானால தூபம் ஏத்தப்பட்ட இஷ்யூஸ் வரும்போது, சமாதானமா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப நன்மை. காலப்போக்குல உண்மை என்னன்னு உண்மைய யாராலும் மறைக்க முடியாதுல்ல. பட் அதுக்கான ஒரு நம்ம ஃபில்டரே இல்லல்ல. சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியா உலகம் எப்படி இயங்குதுன்னா, எப்படி இந்த ஆல்காரிதம் பொங்குவதற்கான எல்லா சுதந்திரமும் இருக்கு. ம். உங்க பேர் தெரியாதுல்ல. மொத்தமா 10 பேர் பொங்குனாங்கன்னு தான் தெரியும். அந்த 10 பேர் யாரு? அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அனானிமிட்டினால அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பொங்குறது ரொம்ப ஈஸி. அது நிஜ வீரம் இல்லல்ல. அது ஒளிஞ்ச வீரம். எதிர் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு வேவ் பண்ற வீரம் இல்ல. அது நிஜ வீரம் கூட கிடையாது. அதனால பொதுமக்கள் இந்த மாரி நெறைய சம்பவங்கள நம்ம பார்த்துட்டோம். இவங்க பொங்கி எழுந்ததுனால சம்மந்தமே இல்லாம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க. அந்த சமயத்துக்கு அவங்க வாய் அடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கு. சமாதானத்துக்கு ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ பப்ளிக் இந்த அளவுக்கு அவங்களோட பவர் அப்யூஸ் பண்ணாம, கொஞ்சம் சமாதானமா இருந்து, அளவு நேச்சர், ஜஸ்டிஸ் டு டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. சம்பந்தப்பட்டவங்களுக்கு வழக்கமான தண்டனை விட அதிக தண்டனை கொடுக்க வேண்டிய குடுக்குறாங்க. சூழல்லாம் வருது. ஏன்னா பொதுமக்கள். மக்கள் வந்து அவ்வளோ பெரிய புயல கெளப்புறாங்க. அப்ப இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இந்த மக்கள்னால ஏற்படுற உபரி பிரச்சனை. இந்த மாரி அதாவது இப்போ போலீஸார் வந்து சொல்றாங்களே, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு கை உடைஞ்ச மாரி நெறைய புகைப்படங்கள் வருது. இப்ப அது ஒரு எப்படி போலீஸ் இப்படி பண்ணலாமான்ற ஒரு கேள்வி வந்து ஒரு நேரத்துல நியாயமா இருக்கு. இன்னொரு நேரத்துல வந்து அவன இப்படி தான்டா உடைக்கணும். அவன் எவ்வளோ கால உடைக்கிறீங்க, இவன் கால உடைக்கலையா? அப்படின்னு பொதுமக்களும் சாதாரணமா மிரட்டும்போது, இரு உன்ன போலீஸ்ட்ட சொல்லி முட்டி முட்டி தட்ட வைக்கிறேன்னு சொல்றாங்க. முட்டி முட்டி தட்டுற உரிமையே போலீஸ்க்கு இல்லன்றதே இவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்களே ஜெய்பி மாரி படத்த பார்த்து கண்ணீர் சிந்தி, ஐயோ! உலகம் எவ்வளோ கேவலமானதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்களே சரியான ஒரு சா என்ன ஒரு சமநிலையில இல்ல. அவங்க இமோஷனல் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாரி நம்மளும் டான்ஸ் ஆடணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. அப்ப இவங்க இமோஷனல் ஸ்டேட் இவ்வளோ தூரம் அலைப்புறையெல்லாம் பண்ணாம, அலைகள் எல்லாம் கொஞ்சம் ஓய்ந்தால், பப்ளிக்குக்கும் நல்லது, போலீஸுக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. இவங்களுக்கு புதுசா கிடைச்ச பவர்ன்றதுனால, அத வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அது ரொம்ப துள்ளி குதிக்குது அது. கொஞ்சம் சமாதானம். இது யாருக்குமே நன்மை இல்லை. இந்த மாரி சென்சிட்டிவ் கேஸஸ்ல யாருக்குமே அது நன்மை பயக்காதுன்றதுனால, கொஞ்சம் பப்ளிக் காமா இருக்கிறது பெட்டர்.